நெல்லின்னு பிடிச்சின்னு வந்தோம். நெல்லினா எங்கே போய்யா? நம்ம ஊர் ரோட்டில் சுடுகாட்டண்ட 2 ஜிலேபி உயிரோடு இருக்குது. கெளுத்தி நம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி இன்றைக்கி பிடிச்சிட்டு வந்த மீன் இது வந்து ஜிலேபி மீன். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஃபோனில் பார்க்க சின்னதாக தெரியுது, ஆனால் நேரில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது குழம்பு. பாருங்க 2 ஜிலேபி மீன் இருக்குது, 1/2 kg இருக்கும் ரெண்டுமே சேர்த்து. அப்புறம் கொஞ்சம் கெளுத்தி இருக்குது, இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆயணும், ஏன்னா கெளுத்தியில் முள் இருக்கும். இந்த மீன் உயிரோடு இருக்குது, அது கொட்டிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கை வலிக்கும். இது வந்து இது என்ன மீனுன்னு சரியாக தெரியலை எனக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த மீன் என்ன மீனுன்னு. பாருங்கள், இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம். ரொம்ப கூலிங்காக இருக்குது, மழை வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது, வெளியில் நிற்க கூட முடியல. இப்போ நம்ம 1000 மீனை சாப்பிட்றதுக்காக அங்கே பாருங்கள், அங்கே தூரத்தில் ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, இங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சாம்பல் போட்டு தான் அந்த மீனை ஆயிடணும். நாட்டு மீன் வழுக்கும் ரொம்ப. இங்கே பாருங்கள் உயிரோடு இருக்குது, ஃப்ரெஷ்ஷான மீன். வாங்க க்ளீன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் அருவாமனை எல்லாம் எடுத்தாச்சு, தேவையானதெல்லாம். இப்போது ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா நான் ஒண்டியே தான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ, அதனால் யாரும் இல்லை. பார்க்கலாம் வாங்க. ஆஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு மீன். நம்ம இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன், க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது க்ளீன் பண்ணதை குழம்பு வைக்க வேண்டியதான். சட்டியில் போட்டு எல்லாம் மங்கெல்லாம் எடுத்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு முன்னாடியே பிடிச்ச நத்தை, மழையில் நிறையா மேய்ஞ்சிட்டு வந்த நத்தையை பிடிச்சி வச்சுருக்காங்க மண்ணு கக்கட்டும்னு சொல்லிட்டு. இது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு.